மென்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீதிமன்றம் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு வழக்குல தலைவர்களை இழிவா பேசுற வழக்குல நீதிமன்றம் 4 முறை படிக்கட்டி ஏறி இறங்கட்டும், அப்பதான் அவருக்கு நிதானம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை வச்சாங்க. இப்ப அதே உயர் நீதிமன்றம் இன்னொரு கண்டனங்களை வச்சிருக்காங்க. சரமாரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி வழக்கு, பாலியல் வழக்கு தான் 19ஆம் தேதி அவருக்கு தீர்ப்பு வருது. இது வழக்கு விசாரணையில வரும்பொழுது சீமான் தரப்பு வழக்கறிஞர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வழக்கை ரத்து செய்யணும், இந்த கேஸே இல்லாத அளவுக்கு செய்யணும், அந்த அளவுக்கு நாங்க முன்வைக்கிறோம் கோரிக்கையை அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல நீதிபதியை என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு விசாரணையில செலுத்திருக்காங்க. அப்போ நீதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் இந்த வழக்கு இத்தனை ஆண்டு காலம் தாமதமாச்சு, 2011 தாக்கல் பண்ண இந்த வழக்கு இன்னமும் ஏன் நிலுவையில் இருக்கும்போது காவல் தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில பல காரணங்களா சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்த பல காரணங்களாலதான் இந்த வழக்கு இவ்வளவு தூரத்துல கடந்து வந்தது, மத்தபடி வேற எதுவுமே விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவல் தரப்புல என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீமான் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா 2008ஆம் ஆண்டும் 2011ஆம் ஆண்டும் இந்த வழக்கு காவல் நிலையத்துல விஜயலட்சுமி என்ன பண்ணிருக்காங்க, இந்த வழக்கை திரும்ப பெற்றிருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேர்ல இந்த வழக்கு புனையப்பட்டிருக்கு, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த காரணத்தினால இந்த வழக்கை முழுமையா தள்ளுபடி பண்ணி என்னுடைய கட்சிக்காரர் அண்ணன் சீமான் அவர்களை நீங்க நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்பு வழக்கறிஞர் என்ன பண்ணிருக்காரு, வாதாடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, காவல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்கன்னா, 2008ஆம் ஆண்டிலேயே மதுரையில ஒரு கோயில்ல இவர் என்ன பண்ணிருக்காரு, நடிகை விஜயலட்சுமி தாலி கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வற்புறுத்தி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பல காரணங்களால அவரு கூட உறவுகளும் என்ன பண்ணிருக்காரு, மேற்கொண்டிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலே விஜயலட்சுமி என்ன பண்ணிருக்காங்க, வழக்கை வாபஸ் பெற்றிருக்காங்க. ஆனா இந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கு. அவங்களை யாரோ மிரட்டியோ இல்ல சீமான் அவர்கள் ஆசை வார்த்தைகள் கூறியோ திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் இந்த வழக்கை அவங்க வாபஸ் வாங்கின கண்டி, மத்தபடி வேற எதுவுமே இல்ல, இன்னமும் இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல போலீஸ் தரப்பு என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு வாதாடி இருக்காங்க. சோ இந்த 2 தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதி என்ன கேள்விருக்காரு, ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டிருக்காரு. அந்த ஒரு கேள்வியிலேயே அண்ணன் சீமான் அவர்களை முச்சந்தில நிக்க வச்சு பலார்னு அடிச்ச மாதிரி நறுக்குன்னு கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா கோயில்ல கல்யாணம் பண்ணும்போது அந்த கோயிலே என்ன பண்ணிருக்காங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல நிறைய கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிறைய கொலபரேஷன் எல்லாம் நடக்குது. அதனாலே கோயில் நிர்வாகத்துல அறநிலைத்துறை கோயில்களோ இல்ல தனியார் கோயில்களோ எந்த ஒரு கோயில்ல நடந்தாலும் அதை ரிஜிஸ்டர் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சட்டத்தை போட்டிருக்காங்க. சோ சீமான் அவர்கள் விஜயலட்சுமிக்கு மதுரையில ஒரு கோயில்ல என்ன பண்ணிருக்காங்க, தாலி கட்டியிருக்காங்க. தாலி கட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் நல்லபடியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையெல்லாம் கூறி அப்படியே அவங்க கூட அப்படியே கொஞ்சம் உல்லாசமா இப்படி எல்லாம் இருந்திருக்காரு சீமான் அவர்கள். நிறைய வீடியோக்கெல்லாம் வந்துச்சு, மாமா கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் ரொம்பவே வைரலா வந்தது. மாமாவை நீ நல்லதா நினைக்காத, கேடு கெட்டவன். இந்த விவகாரம் எல்லாம் கேட்கும் போது நீதிபதிகள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காரு, நியாயமா கேட்டிருக்காரு. முதல் மனைவி சீமானுக்கு விஜயலட்சுமியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இப்ப இருக்கிற அக்கா 2வது மனைவில வருவாங்களா இல்ல எப்படி அப்படின்றது ஒரே கன்ஃபியூஷனா இருந்து, அப்ப சீமானுக்கு 2 ஒய்ஃபா அப்படின்ற கேள்வியில வருது. இதற்கிடையில அக்கா வீரலட்சுமி இருக்காங்கல்ல, தமிழர் முன்னேற்ற படை தலைவி வீரலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் என் தலைமையில தாங்க கல்யாணம் பண்ணாங்க, நான் தாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த விவகாரம் எல்லாம் எந்த அளவுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. நாளைக்கு அண்ணனுக்கு அப்படியே வயிற்றுல கேஸ் மேல கேஸ் அடுப்பு விறகு வச்சு நல்லா கொல்லி கட்டிய வச்சு சொருவி கப 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 கபன்னு நெருப்பேத்த போறாங்க. நாளைக்கு நானே காத்துருக்கு அண்ணன் எந்த விவகாரத்துல மாட்டின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கிடையில ஒரு பக்கம் அண்ணனுக்கு தீர்ப்பு காத்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டிஐஜி வருண்குமார் தாக்கல் பண்ண வழக்குல அண்ணன் நேர்ல விசாரணைக்கு போனோம், இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா எங்க போறதுன்னு சொல்லிட்டு விழி பிதுங்கி நிக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கலாம். சோ நாளைக்கு அண்ணனுக்கு விஜயலட்சுமி பாலியல் வழக்குல எந்த மாதிரி தீர்ப்புகள் வரும், இப்ப சரியான கிடுக்குப்பிடி போட்டாங்க உயர் நீதிமன்றம். இருந்தாலும் இந்த வழக்கு நாளைக்கு தீர்ப்பு வருது, இந்த தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.